الحمد لله رب العالمين الذي جعلنا من أمة محمد صلى الله عليه وسلم. اللهم صل وسلم وبارك عليه. وعن البراء بن عازب رضي الله تعالى عنه قال سمعت النبي صلى الله عليه وسلم قرأ في العشاء بالتين والزيتون فما سمعت أحدا أحسن صوتا منه. பராக் இப்னு ஆசிப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள், இஷா தொழுகையில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வத்தீனி வஸைத்தூன் என துவங்கும் அத்தியாயத்தில் ஓதினார்கள். அவர்களை விட இனிய குரலை எவரிடமும் நான் கேட்டதில்லை என்பதால் குர்ஆன் ஓதுகிற பொழுது மிக ராகமாக அழகான முறையில் ஓதுவதை வலியுறுத்தப்படுகிறது. குர்ஆனை இனிமையாகவும் சப்தமாகவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதுவதை கேட்பதை விட வேறு எதையும் அல்லாஹ் கேட்க விரும்புவதில்லை என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார். அபூ மூசாவை நீர் நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் குடும்பத்தினரின் இசைக்கருவிகளில் ஒரு இசைக்கருவியை கொடுக்கப்பட்டுள்ளேன், அதாவது இனிய குரல் கொடுக்கப்பட்டுள்ளேன் என்று என்னிடம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் என அபூ மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தெரிவிக்கிறார். நேற்று இரவு நீங்கள் ராகத்துடன் ஓதியதை நான் கேட்டதை நீங்கள் பார்த்திருந்தால் மகிழ்ச்சி அடைந்திருப்பீர்கள் என்றும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார். மிக அழகான முறையில் ராகமான முறையில் ஓதுவதை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பி இருக்கிறார்கள். அதை ரசித்து இருந்து கேட்கவும் செய்வார்கள். சில சஹாபாக்களிடத்திலே குர்ஆனை ஓதச் சொல்லி எபெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கும் பழக்கமும் நாயகத்திடத்தில் இருந்தது. ஆகவே குர்ஆனை ஓதுகிற பொழுது ஏனோதானோ என்று இல்லாமல் மிக அழகான முறையில் ஓதுவதை அல்லாஹ்வும் விரும்புகிறார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அதை விரும்பி கேட்டிருக்கிறார். குர்ஆனை இனிமையாக அழகாக ஓதாதவர் நம்மை சார்ந்தவர் அல்ல என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டிப்போடு பேசியிருக்கிறார். குர்ஆனை என்றும் ஓதுவீராக என்று என்னிடம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் என அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கூறுகிறார். இறை தூதர் அவர்களே, குர்ஆன் உங்களுக்கு இறக்கி வைக்கப்படும் நிலையில் நான் எவ்வாறு உங்களுக்கு ஓதுவது என்று நான் மிக பணிவோடு கேட்டேன். மற்றவர் ஓதி நான் கேட்பதை விரும்புகிறேன் என்று எபெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார். அவர்களிடம் சூரா நிசா அத்தியாயத்தை நான் ஓதினேன். கியாமத் நாளில் ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் சாட்சியாளரை நாம் கொண்டு வரும்போது உம்மை இவர்களுக்கு சாட்சியாளராக நாம் கொண்டு வரும் போது எப்படி இருக்கும் என்கிற வசனத்தை ஓதப்பட்ட பொழுது நான் அந்த வசனத்தோடு முடித்தேன். அப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்போது இது போதும் என்று கூறினார். நான் அவர்களை பார்த்தபோது அவர்களின் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தோடியதை நான் பார்த்தேன் என்பதால் இப்படிப்பட்ட வசனங்கள், அதாபுகளுடைய ஆயத்துகள், நரகம் தொடர்பான செய்திகள், ஒரு சமுதாயம் தண்டிக்கப்படும் நிகழ்வுகளை எல்லாம் ஓத நாயகம் கேட்கிற பொழுது அவர்களுடைய கண்ணீர் தாரை தாரையாக வழிந்தோடுவதை சஹாபாக்கள் கண்டிருக்கிறார். அந்த நிலையை கண்டு அச்சப்பட்டவர்களாக, மறுமையினுடைய சூழலை கண்டு பயந்தவர்களாக இந்த நிகழ்வுகள் நாயகத்தை அறியாமல் ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே குர்ஆனை ஓதுகிற பொழுது அந்த உள்வுணர்வோடு ஓதுவதையும் இங்கே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்துகிறார். குர்ஆன் திரும்ப திரும்ப ஓதப்பட வேண்டியது, ஓதப்படுவதை கேட்கப்பட வேண்டியது, ஓதுபவருக்கு என்ன நன்மையோ அதே நன்மை கேட்பவருக்கும் இருக்கிறது என்பதையும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த குர்ஆனை அழகான முறையில் ஓதுவதற்கான நசீபை தந்தருள் புரிவானா. நாம் ஓதும் குர்ஆனுடைய வசனங்கள் நம்முடைய கல்புகளில் ஆழமாக சென்று சேரும் நசீபை தருவானா. அதன்படி அமல் செய்யும் நிறைவான பாக்கியத்தை நமக்கு நம்முடைய சந்ததிகளுக்கு ஏற்படுத்தி அருள் புரிவானா.